நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 91 மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன். தை மாதம் நடக்கிற தைத்திருவிழா பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் வலைவீசி அருளல் அப்படின்னு ஒரு திருவிளையாடலை பற்றி சொல்லிட்டு வரேன். அதோட சின்ன ரீகேப் பார்த்துடுவோம். ஒரு முறை கைலாசத்தில் சிவபெருமான் உமாதேவிக்கு வேதத்துடைய பொருள்கள் அனைத்தையும் உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். அப்பா அம்பாள் ஏதோ சில காரணத்தினால கவனக்குறைவா சரியா செவிமடுக்காம இருந்தா. உடனே சிவபெருமான் அதை கண்டு கோவப்பட்டு, நீ போய் பூலோகத்தில் படிப்பறிவில்லாத மீனவ ஜாத்தியில பிறப்பாயின்னு அம்பாளை பார்த்து சாபம் கொடுக்கிறார். ஏன்னா அவன் அந்த படிப்பு மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கலையோன்னோ, அதனால அந்த வேதத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்காததுனால அந்த வேத ஞானமோ இல்லை அந்த படிப்பறிவோ இல்லாத மீனவ ஜாத்தியில் போய் நீ பிறப்பாயின்னு சிவபெருமான் சாபம் கொடுக்க அம்பாள் பூலோகம் வரா. அதுக்கு நடுவில் சிவபெருமான்கிட்ட சாப விமோச்சனம் கேட்க சிவபெருமான் சொல்கிறார், நானே இந்த மீனவ ஜாத்தியில் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லி அனுப்புகிறார். இது வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம். ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இப்போ அம்பாள் வந்து பிறக்கிறான்னா கர்ப்பவாசமாக பிறக்க மாட்டான். ஆவிர்பவித்தல்னு பேர், அதுக்கு தோன்றுவா. இப்போ மலையத்வஜன் குழந்தையா மீனாட்சியா அக்னியிலேது அவதாரம் பண்ணா ஆவிர்பவிச்சா. பர்வதராஜகுமாரியா பார்வதியா பிறந்தாலும் சரி, தக்ஷன் பொண்ணா தாக்ஷானியா பிறந்தாலும் சரி, இதெல்லாம் பிறந்தது கிடையாது. எல்லாமே ஆவிர்பவிச்சல் அவதாரம் பண்ணதில் தான். கர்ப்பவாசம்னு கிடையவே கிடையாது அம்பாளுக்கு. ஆனால் இந்த ராமரோ கிருஷ்ணரோ இப்போ கௌசல்யா வயத்தில் ராமராகவும் தேவகியோட கர்ப்பத்தில் வந்து கிருஷ்ணராகவும் இருந்து பிறப்பா. இது அம்பாளுக்கு கிடையாது. அதனால் அம்பாள் என்ன பண்ணுறான்னா, ஒரு புன்ன மரத்துக்கு கீழே ஒரு குழந்தையா ஆவிர்பவிக்கிறான். இங்கேயும் கர்ப்பவாசம் இல்லாமல் கடற்கரை ஓரமாக, பாக்கம்னு பேர் அந்த இடத்துக்கு, பாண்டிய நாட்டில் இருந்தது. கடற்கரை ஓரமாக அந்த இடத்துல இந்த ஒரு குழந்தையா அவதாரம் பண்ணுறா, ஆவிர்பவிக்கிறான். அந்த கடற்கரை ஓரமாக இருந்த அந்த மீனவ கூட்டத்துக்கு தலைவனாக ஒருத்தர் இருந்தான். ரொம்ப நல்லவன், ரொம்ப பக்தி மிக்கவன். ஆனால் அவனுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. உடனே என்ன பண்ணுறான், ஒரு நாள் இந்த கடற்கரை ஓரமாக உலாவும் பொழுது அந்த புன்ன மரத்துக்கு அடியில் இந்த குழந்தைய பார்க்குறான். ஓ, சிவபெருமானே நமக்காக இந்த குழந்தைய வரமாக அழிச்சிருக்காருன்னு சொல்லி தன் வீட்டுக்கு தூக்கிண்டு வந்து அந்த குழந்தைய வளர்க்குறான். இப்படி தான் அம்பாள் மீனவ ஜாத்தியில் வந்து பிறக்கிறான். பிறக்கிறதுனா டைரெக்டாக பிறக்கலை, கர்ப்பவாசம் இல்லை. அதற்கு பதிலாக இந்த மாதிரி குழந்தையாக கண்டெடுத்து அந்த மீனவனில் வளர்க்குறான். அப்படி தான் வந்து இந்த மீனவ ஜாத்தியோட சம்பந்தம் ஏற்படுறது. இதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, கைலாசத்தில் எங்கள் அம்மாவுக்கு நீ சாபம் கொடுத்து அனுப்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் சிவனோட சண்டை போடுறான். நந்தி தேவர் தடுக்கிறார், முதல்ல உள்ள நுழையாதீங்கோ, சிவபெருமான் கோபமாக இருக்கார், இப்போ நீங்களும் கோபமாக இருக்கேள், வேண்டான்னா கேட்க மாட்டேங்கிறாவா ரெண்டு பேரும். நந்தியை மீறி உள்ளே போகிறா சிவபெருமான்கிட்ட. போனோடனே முன்னாடி இருந்த ஏடுகள்லாம், அதாவது வேதத்துக்கு அந்த ஏடெல்லாம் இருக்கும்ல, அது விளக்க உரைக்கலாம். வேதத்துக்கு ஏடு கிடையாது, ஆனால் அது விளக்க உரையெல்லாம் இருக்கும்ல, அந்த விளக்க உரையெல்லாம் எடுத்து பிள்ளையாரும் முருகனும் தூக்கி கடலில் போட்டுறா, தூக்கி எரிஞ்சுடுறா. உடனே இந்த சிவபெருமான் பயங்கரமாக கோவப்பட்டுறார். உங்கள் அம்மாவுக்கு கொடுத்தது, மீனாட்சிக்கு கொடுத்தது ஒரு சாதாரண வியாஜமாக ஒரு சம்பந்தமே இல்லாத சாபம் அது, அதற்காக நீங்கள் கோவப்படப்படாதுன்னு சொல்லி சிவபெருமான் என்ன பண்ணுறார், ரெண்டு பேரையும் சபிச்சுடுறார். ஆனால் இதில் ஒரு வரம் என்ன பிள்ளையார் வாங்கிட்டு இருக்காருன்னா, தன்னை யாரும் சபிக்க முடியாது, சபிச்சா யார் அதை சபிக்கிறாளோ அவளுக்கே திரும்பி அந்த சாபம் போயிடும்னு பிள்ளையார் ஒரு வரம் வாங்கி வச்சுருக்கார். அதனால சிவபெருமான் பிள்ளையாரை மட்டும் சபிக்காமல் மொத்த கோபத்தையும் முருகன் மேலே திருப்புறார். நீ வேதத்தை எப்போ அவமரியாதை பண்ணியோ, அதனால் நீயும் போய் பூலோகத்தில் ஒரு வணிகர் குலத்தில் பிறந்து ஊமையாக வாழ்வாய், உனக்கு ருத்ரேசன் அப்படின்னு பேரோட நீ ஒரு ஊமையாக பிறப்பாய்ன்னு சொல்லி சிவபெருமான் முருகப்பெருமானை சபிச்சுடுறார். முருகப்பெருமானும் இப்போ பூலோகம் வந்துட்டார். சிவபெருமானுக்கு இன்னும் கோபம் அடங்கலை. நந்தியை பார்க்குறார். ஏன்னா நந்தி தான் இந்த ரெண்டு பேரையும் உள்ளே அனுப்பிச்சது. அவளை வந்து தடுத்து நிறுத்தணும்னா அந்த வேலையை ஒழுங்காக பார்க்கணும்ல. அந்த வேலையை ஒழுங்காக நீ பார்க்காததுனால
வா 2 பேரையும் உள்ளே அனுப்பிச்சதுனால இன்டைரக்டாக வேதத்தோடைய பொருள் அனைத்தையும் அந்த கடலுக்குள்ளே போடுறதுக்கு நீ காரணமாக இருந்ததுனால நீ ஒரு சுறாமீனா போய் கடல்லையே பிறப்பாய் அப்படின்னு சிவபெருமான் நந்தியையும் சபிச்சுடுறார். ஒரே சாபமாக இருக்கும், சும்மா அது ஒரு விளையாட்டுக்காக தான். திருவிளையாடலாம் விளையாட்டு தானே. ஏன்னா இதுக்கெல்லாம் பின்னாடி அருளுக்காக தான், இதெல்லாம் பின்னாடி அனுகிரகம் பண்ண போகிறார், அதுக்காக தான் சும்மா இந்த விளையாட்டெல்லாம். உடனே நந்தி தேவரும் அந்த ஒரு சுறாமீனா போய் கடலில் போய் பிறக்கிறார். அவருக்கும் சாப விமோச்சனம் வேணுமே. உடனே நந்தி கேட்குறார், எனக்கு என்ன சாப விமோச்சனம்னா, நாமே உன்னை தீண்டுவோம், தொட்டதுக்கப்புறம் உனக்கு சாப விமோச்சனம் ஆகிடும்னு நந்தி தேவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். ஸோ இப்போ அம்பாள் கீழே வந்துட்டா, சுறாமீன் கீழே வந்துருத்தோ, அதாவது நந்தி தேவர். இந்த பக்கம் பார்த்தேன்னா சுப்பிரமணிய சுவாமியும் கீழே வந்துட்டார். தனியாக சிவபெருமானுக்கு மட்டும் வேறு என்ன வேலை மேலே? அவரும் சந்தர்ப்பத்துக்காக கீழே போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அதுக்குள்ளே என்ன ஆச்சு, அம்பாள் நன்னா வளர்ந்துண்டு பருவமேதிர வயசாக எடுத்தோம். அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, நந்தி தேவர் இந்த சுனாமீனா ரொம்ப பெருசாக வளர்ந்து கடலில் மீன் பிடிக்க போகிற மீனவர்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்தார். அவள் படகெல்லாம் உடைக்கிறது, வாளால் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். உடனே மீனவ தலைவன் பார்க்குறான், இது எப்படியாவது இந்த சுறாமீனை அடக்கணும் அப்படின்னு சொல்லி யார் அடக்கிறாளோ அவளுக்கு என்னோட பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு போட்டி அறிவிக்கிறான். சிவபெருமான் பார்த்தார், இருக்கிறது பார்வதி பிறந்திருக்கிறது, இவன் மாட்டு வேற யாவனான்னு இந்த சுறாமீன் அடக்கி அவளை கூட்டின்னு போயிட்டான்னா சிவபெருமான் கதி அதோ கதி ஆகிடும். ஆனால் என்ன பண்ணார், அதாவது என்னவோ சொல்லுவாளே ஒரு பழமொழி, அது கழுதைக்கு வாக்கப்பட்டால் கணச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி அம்பாளை மீனவ ஜாத்தியில் பிறக்க சொல்லிட்டார். இப்போ அவளை மீனவ ஜாத்தியில் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா இவனும் மீனவனாக தான் வரணும். அதனால சிவபெருமான் என்ன பண்ணுறார், அவரும் ஒரு மீனவன் வடிவம் எடுத்துட்டு பூலோகத்துக்கு வரார். இப்போ பாருங்கள், அவர் கொடுத்த சாபம் அவருக்கும் இன்டைரக்டாக பாதிச்சுடுத்து. அம்பாளை மட்டும் மீனவ ஜாத்தியில் பிறஞ்சிடல, நானும் மீனவ ஜாத்தியில் தான் பிறக்கிறேன்னு சொல்லி சிவபெருமானும் ஒரு மீனவன் போல உருவெடுத்துட்டு வரார். வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நான் சுறாமீன் அடக்கிறேன்னு ஒன்று கடலுக்குள்ளே போகிறார். அவர் இடுப்பில் வச்சிருந்த வலையை எடுத்து வீசுறார், பொன்னிறமான அழகான வலை. அந்த வலையை பார்த்த உடனே சுறாமீன் ஒரு மாதிரி திமிருண்டி வந்தது. ஆனால் மேலே சிவபெருமான் நிற்கிறார் அப்படின்னு சுறாமீனுக்கு தெரிஞ்ச உடனே தானாக போய் அந்த வலையில் சிக்கின்றுத்தும். அதை பார்த்து அந்த மற்ற மீனவர்கள் எல்லாம் கைதொட்டி அவர் பெருசாக இது கொண்டாடுறா. சுறாமீனை தோடுறார், சுறாமீன் நந்தியாக மாறிடுறது. அப்போ அந்த மீனவ தலைவன் சொல்கிறான், நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒன்று. அம்பாள் பக்கத்தில் வரா. சிவபெருமான் காந்தர்வ மனம் புரிகிறார், வெறும் மாலை மாத்திக்க மட்டும் செய்கிறார். பண்ணிட்டும் 2 பேரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் காட்சி அளிக்கிறார் மீனவனுக்கு. ஏன்னா அந்த மீனவர் குலத்துக்கே அனுகிரகம் பண்ணுறதுக்காக மீனாட்சி சுந்தரேஸ்வரால் பண்ண நாடகமாக இது அமைஞ்சு அவள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறா. கடைசியில் கைலாசம் போகிறா. அவள் கைலாசம் போன உடனே முருகப்பெருமானும் கிளம்பி கைலாசம் போகிறார், நந்தியம் பெருமானும் கைலாசம் போகிறார். ஒரு ஸ்டேஜில் எல்லாரும் பிறந்து கீழே வந்து அஸ்தப்பட்டா. அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி மறுபடியும் மேலோகம் போகிறா. இதுதான் இந்த திருவிளையாடல். இந்த திருவிளையாடல் அப்படியே மதுரையில் அந்த தைத்திருவிழாவும் போது நடக்கும். சிவபெருமான் பல்லக்கில் புறப்பட்டு வலைவீசி அருளல் அப்படிங்கிற திருவிளையாடலை கண்டுப்பார். இந்த வலைவீசி அருளலுக்கு வலைவீசி தெப்பக்குளம்னே ஒன்று இருந்தது. அந்த தெப்பக்குளத்தில் தான் போய் சிவபெருமான் கையில் அந்த வலைகளோட போய் அங்கே 2 மீன் சிலை மாதிரி இருக்கும், அதை போய் வலை வீசி பிடிப்பார். ஆனால் ஏதோ சில காரணங்களால் அந்த தெப்பக்குளத்து பக்கம் இப்போ போக முடியறது கிடையாது. அந்த தெப்பக்குளத்துமே இப்போ இல்லை, அதை இடத்துக்கு பதிலாக வேறு ஏதோ கட்டிட்டா, யாத்திரிகள் குடியிருப்பு மாதிரி. ஸோ அந்த உற்சவம் அப்படியே கோவிலுக்குள்ளேயே நடக்கிறது. இப்போ வலை வீசி அருளல்னு அது முடிந்து இப்போ சிவபெருமான் கடைசியாக வலை வீசினதுக்கப்புறம் அம்பாளை கல்யாணம் பண்ணின்றதுக்கு நினைவாக, காந்தர்வ மனம் புரிஞ்சதுக்கு நினைவாக அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் அழகாக காந்தர்வ விவாகம் நடக்கிறது. இது ஒரு காண கிடைக்காத ஒரு காட்சி. இது காந்தர்வ மனம் மாலை மாத்திப்பா, அழகாக கல்யாணம் நடக்கும். இது அந்த உற்சவம் முடிஞ்சு வீதி புறப்பாடு முடிந்து வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு அழகான வைபவம் இந்த காந்தர்வ விவாகம். இது தை மாதத்தில் ஒரு விசேஷம். தைத்திருவிழாவில் இன்னொரு விசேஷம் இருக்குது. அம்பாளே உடவன் உழத்தியா போய் களை அறுப்பா. அதாவது ஆவணி மாதத்தில் விதை விதைப்பா.
அப்போ தான் அந்த சம்பா அரிசியெலாம் அந்த காலத்தில் தான் 5 மாதம் 6 மாதம் வளரும். ஸோ அதுக்காக ஆவணி மாதத்தில் போய் மீனாட்சி சுந்தரேஸ்வராலே போய் விதப்பாலாம். நாட்டில் விவசாயம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியத்துவம் மீனாட்சி அம்மன் கோவிலில் அதை காமிக்கிறதுக்காக இந்த உற்சவம் நடக்கிறது. நாற்று முடி உயர்ந்தால்தான் மணிமுடி உயரும். நாடு செழிப்பாக இருக்கணும்னா, மக்கள் அனைவரும் நன்னா இருக்கணும்னா, விவசாயி சேத்துல இறங்கி விவசாயம் பண்ணாதான் நடக்கும். இப்போ ரொம்ப அது அழிஞ்சுட்டு வருது. ஆனால் அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணணும். இந்த மாதிரி ஊரெல்லாம் நன்னா விளையணும், 3 போகம் விளையணும். அதை காமிக்கிறதுக்காக அம்பாள் ஆவணி மாதத்தில் சுந்தரேஸ்வரோட புறப்பட்டு போய் நாற்று நட்டுட்டு வருவா. இப்போ தைல அறுவடை காலம். அதனால் என்ன பண்ணுவான்னா, சிந்தாமணின்னு ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல அறுவடையாகி வர நெல்லெல்லாம் அம்பாளே கடாட்சிப்பா, தன்னுடைய கருணா கடாட்சம் அது மேலே பதிகிற மாதிரி அழகாக பாப்பா அதெல்லாம். அப்புறம் அறுவடையெல்லாம் துவங்கி அப்புறம் பொங்கல் உற்சவம்லாம் நடக்கும். இந்த மகர சங்கராந்தின்னு சொல்லப்படுற பொங்கல் அன்னைக்கே ஒரு அழகான உற்சவம் கோவிலில் நடக்கிறது. கல்யாணைக்கு கரும்பு கொடுத்த உற்சவம்னு பேர் அதுக்கு. அந்த உற்சவத்தை இந்த டயத்தை சொல்லாமல் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன். ஒரு 2-3 எபிசோடு கழித்து அதை சொல்கிறேன். அந்த கல்யாணைக்கு கரும்பு கொடுக்குற உற்சவமும் முடிஞ்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரால் தெப்போற்சவம் கண்டருள்றா. ஆச்சரியமான தெப்போற்சவம் வண்டியூர் மாரியம்மன் தெப்ப குளத்தில். அந்த தெப்போற்சவத்துக்கு முதல் நாள் முட்டு தள்ளுறது. அதற்காக மீனாட்சி சுந்தரேஸ்வரால் இங்கேருந்து கிளம்பி அந்த தெப்ப குளத்துக்கு கரை வரைக்கும் போய் ரிஷபவாகனத்தில் ஏறி முட்டு தள்ளிட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடந்து பிற்காலத்தில் கோவிலில் ஏழுவா. அடுத்த நாள் தெப்போற்சவம் காலங்காலத்தாலேயே கோவிலை விட்டு புறப்பட்டு அழகான சிம்ஹாசனத்தில் சிவபெருமானும் அழகான ஔதா தொட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் சின்னதாக அழகாக அம்பாள் உட்காந்துருப்பாள். அதில் அம்பாளும் புறப்பட்டு 2 பேரும் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் போய் அங்கே ஆச்சரியமாக தெப்போற்சவம் கண்டருள்றா. மத்தியான வேளையில் அந்த மைய மண்டபத்துக்கு ஏழுவா. பெரிய மண்டபம் அது மைய மண்டபம். அந்த மைய மண்டபத்தில் பத்தி உலாத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி இரவு ஒரு முறை தெப்பம் சுற்றிட்டு யானமலை சம்ஹார லீலைன்னு ஒரு லீலை நடந்து, அந்த லீலையை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யானைமலை மேலே சிவபெருமான் அம்பு போடுறார். 16 கால் மண்டபத்தில் இருந்துட்டு நாரசிம்ஹாஸ்திரம் மேயிறார். நரசிம்மர் அங்கே தோன்றார். அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த யானமலை சம்ஹார லீலை நடந்து குதிரை வாகனத்தில் புறப்பட்டு திருப்பி கோவிலை அடைவார்கள். இது தை மாதம் நடக்கிற பூச நட்சத்திரத்தன்னைக்கு தைப்பூசம்னு சொல்லப்படுற விசேஷமான நாள் அன்னைக்கு தெப்போற்சவம் ஜாம்னு கோவிலில் ரொம்ப ஆச்சரியமாக நடக்கிறது. இதோட தை மாதம் நடக்கிற முக்கியமான உற்சவங்கள்லாம் பார்த்தோம். மாசி மாதம் பங்குனி மாதத்துலாம் என்ன உற்சவம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு சொல்கிறேன்.